தப்பாக ஸ்கூல் புக்ல இருக்கும் பொழுது அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி அந்த கேள்வி கேட்கும் பொழுது ஒரு கொஸ்டின் கேட்டாலும் 1.5 மார்க் போச்சு. 1.5 மார்க் போனாலும் 1000 பேர் 2000 பேர் குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல 1.5 மார்க் நடுவில் இருப்பாங்க. அப்ப ஸ்கூல் புக்கு முதல்ல கரெக்டா இருக்கணும். டிஎன்பிஎஸ்ல கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க இதுல எந்த பேஜை வச்சு எடுத்தாங்க, முதலிடத்து இருக்குது அப்படிங்கிறத பேஜ் எடுத்தாங்கன்னா ஆன்சர் முதலிடம், 3வது இடத்துல இருக்கிறது அப்படிங்கிற பேஜை வச்சு எடுத்தாங்கன்னா ஆன்சர் 3வது இடம், 4வது இடத்துல இருக்கிறது அப்படிங்கிற அந்த பக்கத்தை வச்சு எடுத்தா 4வது இடமா. அப்ப இது யார் மேல தப்பு? டிஎன்பிஎஸ்சி மேல தப்பு கிடையாது. இது வந்து ஸ்கூல் புக் அந்த கமிட்டி மேல தப்பு. நம்ம ஸ்கூல் புக் ப்ரிப்பேர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தப்பா இருக்கு. டிஎன்பிஎஸ்சி மேல தப்பே இல்லை. டிஎன்பிஎஸ்சி இனிமே நம்ம குறை சொல்லக்கூடாது. தப்பு ஸ்கூல் புக் ப்ரிப்பேர் பண்றாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ரொம்ப முக்கியமாக இதே போன்று தவறாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆபீசர்ஸ் சொல்லி கண்டிப்பாக திருத்த வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். தப்பும் தவறுமாக பள்ளி பாட புத்தகங்கள் அமைச்சருக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் வேண்டுகோள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில ஏற்கனவே வந்து ஸ்கூல் புக்ல சரியா இருக்கிறத தப்பா தான் கொஸ்டின் எடுப்பாங்க. அதனாலேயே நல்லா படிச்சவங்களுக்கு மார்க் போகும். நெகட்டிவ் மார்க் வேற கிடையாது. இல்லை நீங்க ஸ்கூல் புக்லேயே தப்பா இருந்துச்சுன்னா அது எங்க போய் நம்ம கேட்க முடியும் சொல்லுங்க. உதாரணமா இப்போ ரீசெண்டா குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல கூட காந்தியன் பிளான், காந்தியன் திட்டம் 1940 தமிழ்நாடு ஸ்கூல் சமச்சீர் கல்வி புத்தகத்துல போட்டிருக்கிறாங்க. பட் உண்மையிலே அது 1944. டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் 1944 கொடுத்துருக்காங்க. நம்ம பசங்க எல்லாம் 40 ஸ்கூல் புக்கை படிச்சிருக்கு. இது யார் பொறுப்பேற்க போறாங்க? ஸ்கூல் புக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த கமிட்டி இல்லை அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் பொறுப்பேற்பாங்களா? ஏன்னா ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய தமிழ்நாடு சமச்சீர் புத்தகங்கள் ரொம்ப தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை வச்சுதான் எல்லாருமே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. அவர் சொன்னது உண்மைதான், அதை வச்சுதான் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்றாங்க எக்ஸாமினேஷன். பட் தப்பாக ஸ்கூல் புக்ல இருக்கும் பொழுது அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி அந்த கேள்வி கேட்கும் பொழுது ஒரு கொஸ்டின் கேட்டாலும் 1.5 மார்க் போச்சு. 1.5 மார்க் போனாலும் 1000 பேர் 2000 பேர் குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல 1.5 மார்க் நடுவில் இருப்பாங்க. அப்ப ஸ்கூல் புக்கு முதல்ல கரெக்டா இருக்கணும். இது வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் நிறைய எக்ஸாம் எழுதிட்டு வந்து புலம்புறாங்க, ஸ்கூல் புக்ல உள்ளதானே நாங்க படிச்சோம், இப்ப நாங்க எங்க போறது. அதுல வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் தேர்வுகள் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா 11th புக்ல, அதாவது வந்து 11ஆம் வகுப்பு கிளாஸ் 11ல வந்து பொருளாதாரத்துல வந்து 11வது பாடம் தமிழ்நாடு எக்கனாமின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு பொருளாதாரம் 11ஆம் வகுப்பு 11வது பாடம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கரும்பு 3வது இடத்தில் இருக்கிறது. தமிழக உணவு தானிய உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா கரும்பு 3வது இடத்தில் இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். அதாவது நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ஸ் அலாங் வித் மேண்டேட் டு அப்டேட் தம் எவ்ரி 3 years. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க வந்து எல்லா மேண்டேட் அப்டேட் பண்றோம். அப்டேஷன் would include modern examples, local relevance, digital integration and skill based content besides providing supplementary materials both in print and digital formats. எல்லாமே நாங்க அப்டேட் பண்ணி மாடர்ன் எக்ஸாம்பிளையும் நாங்க அப்டேட் பண்றோம். அதே நேரத்தில் அது லோக்கல் ரெலவெண்டா இருக்கணும். எல்லாம் வந்து பயங்கரமா சொல்லியிருக்காங்க. சமச்சீர் கல்வி புக் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இன்னொரு இதுல சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் போய் சேலஞ்சு, அவர் கவர்னர்ட்டு சேலஞ்ச் பண்றாரு, கவர்னர்ட்ட சேலஞ்ச் பண்றாரு, சேலஞ்ச் தி கவர்னர் டு என்கேஜ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இன் ஸ்டேட் சிலபஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எங்க ஸ்கூல் பக்கம் தான் வந்து அவங்க ரிலே பண்ணியிருக்கிறாங்க, சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு கவர்னருக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. சரி, ஓகே. அடுத்து இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து ஐ ஹவ் பர்சனலி சீன் தம் யூசிங் டெக்ஸ்ட் புக் ஃப்ரம் கிளாஸ் 6 to 12 ஆஃப் தி ஸ்டேட் போர்ட் ஃபார் தேர் ப்ரிப்பரேஷன். 6 இருந்து 12 வரை இருக்கக்கூடிய புத்தகங்களை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொது தேர்வு, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம், பொது நுழைவுத் தேர்வு, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் நான் பர்சனலாக நான் அதை பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். சரி, ஓகே, எல்லாம் வந்து நல்ல விஷயம் தான். உங்க ஸ்கூல் புக்கை பார்த்து படிச்சுதான் வந்து எல்லாரும் வேலைக்கு போறோம், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஸ்கூல் புக் வந்து தவறாக இருந்தா யார் பொறுப்பு? அந்த துறை தான் பொறுப்பு. உதாரணமா தமிழகம் உணவு தானிய உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் போட்டு கரும்பு, சூரியகாந்தி, சோளம் அது 3வது இடத்தில் இருக்கிறது என்ன சொல்லிக்கிறாங்க. ஸ்கூல் 11th புக்கு கரும்பு அப்புறம் சூரியகாந்தி 3வது இடம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே. அதே பாடம், அதே 11th புக்கு தமிழ்நாட்டு பொருளாதாரம் பாடம் நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், கரும்பு முதலானவை உற்பத்தி செய்வதில் முன்னணியில் உள்ளது. அதே 11th பொருளாதார புக்ல நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கரும்பு உற்பத்தியில 3வது இடம் போட்டீங்க. இப்ப என்ன போட்டிருக்கிறீங்க, முன்னணியில் உள்ளதுன்னு சொல்லிட்டீங்க. முன்னணியில என்னது? முதலிடம். ஓகே, சரி. அடுத்த பக்கத்தை நம்ம எடுத்து படிப்போம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரும்பு உற்பத்தியில் 4வது இடத்தில் உள்ளது. இதுல என்ன எதை நாங்க இது பண்றது தெரியல. இது வந்து உண்மையிலே வந்து
தமிழ்நாட்டு பொருளாதாரத்துல கரும்பு முதலிடத்துல இருக்கிறதா, 3வது இடத்துல இருக்கிறதா, 4வது இடத்துல இருக்கிறதா? ஒரே புக்கு, ஒரே பாடம், ஒவ்வொரு பக்கத்துல வேற வேற இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ இப்படி இன்ஃபர்மேஷன் இருக்கும் பொழுது இந்த படிச்சுட்டு போறவங்க நாளைக்கு எக்ஸாமினேஷன்ல கேட்கும்போது கரும்பு உற்பத்தி தமிழ்நாடு எத்தனாவது இடம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. என்ன ஆன்சர் எழுதுறது? முதல் இடம் போடவா, 3வது இடம் போடவா, 4வது இடம் போடவா? டிஎன்பிஎஸ்ல கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க இதுல எந்த பேஜை வச்சு எடுத்தாங்க? முதலிடத்துல இருக்குது அப்படிங்கிறத பேஜ் எடுத்தாங்கன்னா ஆன்சர் முதலிடம். 3வது இடத்துல இருக்கிறது அப்படிங்கிற பேஜை வச்சு எடுத்தாங்கன்னா ஆன்சர் 3வது இடம். 4வது இடத்துல இருக்கிறது அப்படிங்கிற அந்த பக்கத்தை வச்சு எடுத்தா 4வது இடமா? அப்ப இது யார் மேல தப்பு? டிஎன்பிஎஸ்சி மேல தப்பு கிடையாது. இது வந்து ஸ்கூல் புக் அந்த கமிட்டி மேல தப்பு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து இவ்வளவு பெருமையா நீங்க சொல்றீங்க போட்டி தேர்வு ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாம் எங்க புக் பார்த்தா படிக்கிறாங்க, ஓகே ரொம்ப நல்லது. ஆனா இவ்வளவு தப்பு தப்பா இருந்தா நாளைக்கு இதனால 1.5 மார்க் ஒரு 3 மார்க் போயிருச்சு அப்படின்னா அவர்களுக்கு அந்த வேலையை யார் கொடுப்பா? அதனால வந்து ஒரு ஒரு சிறந்த விஷயம் உங்க ஸ்கூல் புக்கை பார்த்தா நாங்க படிக்கிறோம், மிக சிறந்த விஷயம், சோர்ஸ் எல்லாமே இருக்கு. பட் தவறாக இல்லாமல் தவறு இருந்தால் அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ ஒன்று போடுறோம். ஸோ இது மட்டும் இல்லாம இன்னொன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து இதெல்லாம் மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நொந்து பேச வேண்டிய ஒண்ணு. இதன் காரணமாக தமிழக உணவு தானிய உற்பத்தி அதெல்லாம் ஓகே, மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை எல்லாம் ஓகே. நெல் உற்பத்தியில் தேசிய அளவில் தமிழ்நாடு 2வது இடம். நெல் உற்பத்தி அதாவது தேங்காய், நெல், இது ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தேங்காய் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு தேசிய அளவில் 2வது இடம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டவணையில உள்ளத இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல் தேங்காய் ஆகியவரில் 2வது இடம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நெய் தேங்காய், நெல்லுக்கு பதிலா நெய்யிட்ட. இதுல எங்கேயாவது இது நீங்க பேசுறது உணவு தானிய உற்பத்தி பத்தி நீங்க பேசுறீங்க. உணவு தானிய உற்பத்தி ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன்ல நெய் எங்க இருந்து வந்துச்சு? அப்போ நம்ம ஸ்கூல் புக் ப்ரிப்பேர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தப்பா இருக்கு. டிஎன்பிசி மேல தப்பே இல்லை. டிஎன்பிசி இனிமே நம்ம குறை சொல்லக்கூடாது. தப்பு ஸ்கூல் புக் ப்ரிப்பேர் பண்றவங்க மேல. அல்ல இதையெல்லாம் வந்து ஸ்கூல் புக் ப்ரிப்பேர் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டும். உணவு தானிய உற்பத்தியில் நெய் எங்க இருந்து வந்தது? நெய்ங்கிறது உணவு தானிய உற்பத்தி கிடையாது, ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் கிடையாது. அப்ப நெல்லுக்கு பதிலாக நெய்யை சொல்லி நீங்க போடுறீங்க. அப்ப நெய் வரும்போது நெல்லா போடுவீங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தவறான ஒண்ணு. அப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா பிற உணவு தானியங்கள் உற்பத்தி திறனிலும் லமாக, இது என்ன தமிழ் சொல்லுனே தெரியல. பிற தானியங்கள் உற்பத்தி திறனிலும் லமாக, அது எந்த லாங்குவேஜ்? தமிழா, ஆங்கிலமா, உருதா, மலையாளமா, சமஸ்கிருதமா? திறனிலும் லமாக. இது வந்து ஒரு ஸ்டேட் போர்டுடைய சமச்சீர் கல்வி புத்தகத்தின் ஒரு தரம், ஒரு நிலை. இது மாதிரி ஏகப்பட்ட தவறுகள் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பி சார் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படி சொல்றதுனால நம்ம சொல்றோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ரொம்ப முக்கியமாக இதே போன்று தவறாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆபீசர்ஸ் சொல்லி கண்டிப்பாக திருத்த வேண்டும். ஏனென்றால் 20 லட்சத்துக்கு மேலான அதாவது மாணவிகள் பள்ளி பாட புத்தகங்களை வைத்துதான் ப்ரிப்பேர் பண்றாங்க. நீங்க சொல்றதை அப்படியே படிச்சுட்டு போறாங்க, மனப்பாடம் பண்ணிட்டு போறாங்க. இதுல தப்பா இருக்குது அப்படிங்கும்போது நாளைக்கு அதனால ஒரு 1.5 மார்க்கோ 3 மார்க்கோ போய் அவங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடும். ஸோ அந்த ஸ்கூல் புக் ப்ரிப்பேர் பண்றவங்க செய்யற தப்புனால எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஒரு கிராமத்துல இருக்கிற ஒருத்தருக்கு வேலை கிடைக்காம போகுதுன்னா காரணம் வந்து ப்ரிப்பேர் பண்றவங்க தான். அதனால இதற்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து இதை வந்து ப்ரூஃப் ரீடிங் எல்லாம் கரெக்டா பார்த்து இந்த மாதிரி தவறுகள் இருப்பதை வந்து குறைப்பதற்கு உண்டான வழிகளை அவர்கள் வந்து பார்க்க வேண்டும். மற்றபடி ஸ்கூல் புக்லாம் வந்து பார்த்தா எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம எதுக்காக இதெல்லாம் பர்டிகுலரா சொல்ல, இப்போ ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணதா இருந்தா இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்க ஃபேக்ட் ஓரியன்டட் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கரும்பு உற்பத்தியில் முதலிடமா 2ஆம் இடம் ஃபேக்ட் ஓரியன்டட் கொஸ்டின் யூபிஎஸ்சியில் கேட்க மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியில் அதுதான் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சியில் கரும்பு உற்பத்தியில் முதலிடமா 2ஆம் இடமா 3ஆம் அப்படிதான் கேட்பாங்க. அதனாலதான் வந்து இதை வந்து நம்ம வந்து சார்ந்து இருக்கிறோம். ஸோ இது வந்து நம்முடைய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. தப்பு இல்லாம ஸ்கூல் புக் இருக்கணும் அப்படிங்கறத அவர்களுடைய ஒரு பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தேர்வர்கள் கேட்டுக்கொண்டதால், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேர்வர்கள் தான் அனுப்புறாங்க. தேர்வர்கள் கேட்டுக்கொண்டதால் இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ நம்ம இது பண்றோம். இந்த மாதிரி நிறைய தவறுகள் ஸ்கூல் புக்ல இருக்கு. சயின்ஸ் எல்லா புக்லயுமே இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த மாதிரி என்னென்ன தவறுகள் நீங்க வந்து ஸ்கூல் புக்ஸ்ல பாத்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதையும் வந்து நம்ம வந்து அது சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் சொல்லும் பொழுது அந்த தவறு வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யப்படும். நன்றி.